போகர் 7000 முதற்காண்டம். குண்டலினி நந்தி தரிசனம். மூச்சுக்காற்றால் நந்தியை தரிசிக்கும் சித்தர் ரகசியம். கேளுநீ மூலத்தில் குமட்டுவாகரத்தை கீழ் அமர்த்தி சிகாரத்தை போகாமல் ரேசி. நீலுநீ ரேசித்து பூரித்து பாரு நிர்மலமாம் குண்டலினியில் நந்தி தானம். வாலுநீ நந்தி வந்து வசனிப்பார்பார் மகத்தான சித்தி 8 ஞானம் தானம். நாலுநீ வாசி வைத்து மந்திரமகாரத்தை நலமாக கண்டிட்டே நாட்டிடாயே. இந்த பதிவில் போகர் அருளிய ஒரு குறிப்பிட்ட வாசியோக பயிற்சியின் மூலம் குண்டலினி சக்தியில் நந்திதேவரின் தரிசனத்தை எப்படி பெறுவது என்ற ரகசியத்தை பார்க்கப் போகிறோம். இந்த சித்தர் ஞானசாகரத்தில் நான் ஒரு எளிய மாணவன். என் விளக்கத்தில் ஏதேனும் பிழைகள் இருப்பின் ஸ்நதோக்கி அறிஞர்கள் பொறுத்தருள வேண்டும். உங்கள் மூச்சுக்காற்றை வைத்தே நந்திதேவரின் வழிகாட்டுதலை பெற முடியுமென்றால் நம்புவீர்களா? அந்த சூட்சுமத்தை தான் போகர் இந்த பாடலில் உடைக்கிறார். போகர் இங்கே ஒரு அதிரகசிய பிராணாயாம முறையை கூறுகிறார். குமட்டுவாகரம் என்பது கீழ்நோக்கி செல்லும் அபானவாயு. அதை மூலதாரத்தில் அடக்கி சிகாரம் எனும் குண்டலினி சக்தியை மேல்நோக்கி எழும்பும் மூச்சை ரேசகம் வெளியேற்ற வேண்டும் என்கிறார். இவ்வாறு முறையாக மூச்சை உள்ளிழுத்து பூரகம் வெளியேற்றும்போது தூய்மையான குண்டலினி மண்டலத்தில் நந்திதேவரே தோன்றி பேசுவார் என்கிறார். இதுவே குருவின் நேரடி வழிகாட்டுதல். நந்திதேவரின் அருளை பெற்று அட்டமா சித்திகளை அடைய இந்த வாசியோக ரகசியத்தை முழுமையாக அறிய இப்போதே நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். இந்த பயிற்சியின் இறுதி நோக்கம் சாதாரண மூச்சுக்காற்றை தெய்வீக ஆற்றலான வாசியாக மாற்றுவதே. நந்திதேவரின் தரிசனம் என்பது குருவருள் முழுமையாக கிடைத்துவிட்டதற்கான அடையாளம். இந்த ஆற்றல் சித்தியடையும்போது அட்டமா சித்திகளும் மெய்ஞானமும் தானாக ஒருவரை வந்தடையும். இது மனிதனை அவனது எல்லைகளிலிருந்து விடுவித்து பிரபஞ்ச உணர்வுடன் கலக்க செய்யும் முதல் படி. வாசியோகம். நன்றி. ஓம் சிவய நம. வாழ்க வளமுடன்.